நேற்றைய அம்மாக்கள் நம்மை வளர்த்தது போல நம்மால் இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளை அப்படி வளர்க்க முடியுமா என்பதுதான் நம் முன்னே இருக்கிற மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. எல்லா வயதுக்கும் அந்த சவால்கள் இருக்கு. ஏன்னா நேற்றைய அம்மாக்களுக்கு முதல்ல வீட்டில் 7-8 பிள்ளை இருந்தது. எந்த பிள்ளைக்கும் ஸ்பெஷல் அட்டென்ஷன்லாம் கிடையாது. எனக்கு உப்மாவே பிடிக்காது, பிடிக்குதோ பிடிக்கலையோ இதுதான் தின்ற, வேணான்னா போய்கிட்டே இரு, இப்படி தான் எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க. நான் இட்லிக்கு எப்போவுமே பொடி வச்சு தான் சாப்பிடுவேன், நீ இப்போவே பொடி செஞ்சு கொடு, வேணும்னா சாப்பிடு, இல்லைன்னா போய்கிட்டே இரு, கொன்றுவேன். நான் சின்ன பிள்ளை இருந்த போல காலேஜ் படிக்கிற போது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. பிடெக்கில் நான் என்ஜினியரிங் பட்டதாரினா அவ்வளோ முக்கியமான கிளாஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஹவரில் எப்போவுமே முக்கியமான கிளாஸை ஃபஸ்ட் ஹவரில் தான் வைப்பாங்க. தெர்மோடைனமிக்ஸ் மாதிரியான முக்கியமான பேப்பர்ஸ் ஃபஸ்ட் ஹவரில் தான் இருக்கும். அப்படியே பஸ்ஸு கிடைக்கிறதுக்காக பதறி நான் ஓடுவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ குளிச்சுட்டு துணி இருக்கும்ல அதையா தோச்சு போடுறதுக்கு யார் உங்கள் மாமியார் வரும்? அப்போ கல்யாணமே ஆகலை, எனக்கு காலேஜில் படிச்சுட்டு. என்னடி உங்கள் மாமியார் தோச்சு வச்சு போவாள? துணியை தோச்சு வச்சுட்டு பஸ்ஸை பிடிக்கப்போ, அந்த அவசரத்துலேயும் துணியை தோச்சு ஒலத்திட்டு தான் பஸ்ஸை பிடிக்க போகணும். அப்புறம் நம்மெல்லாம் காலேஜில் படிக்கிற போது, ஸ்கூலில் படிக்கிற போது நமக்குன்னு சில சத்துருக்கள் இருப்பாங்க, எனிமீஸ். வேறு யாரும் இல்லை, நம்ம அக்கா நாம் படிக்கிற ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ படித்தா அதை விட ஒரு கொடுமையான தண்டனை நமக்கு கிடையவே கிடையாது. எங்கள் அக்கா எங்கள் ஸ்கூல்லேயே தான் படித்தா. அவள் பேர் ஹேமா. என்ன பிரச்சனைனா, அவள் போட்டு அவளுக்கு சின்னதானது தான் எனக்கு யூனிஃபார்ம். அப்புறம் அப்போ புக்கே மாற்ற மாட்டாங்களா, 10 வருஷம் ஒரே புக்கு தான் இருக்கும். அவள் எல்லா புக்லேயும் ஆணி அடித்தாமல் இந்த கம்பர்லாம் எழுத்தாணி வச்சு எழுதின மாதிரி கே ஹேமான்னு அவ்வளோ கொட்டை எழுதியிருப்போம். அதே புக்கு தான் எனக்கு. நான் அது மேலே எச்சு துப்பி ரப்பரால் அழித்து அதை கே பாரதின்னு மாற்றத்துக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்குது பாருங்கள். இல்லை, எனக்கு இப்போ இவ்வளோ வருஷங்க, இதெல்லாம் ரொம்ப ஆண்டு ஆச்சு நடந்து, இவ்வளோ வருஷம் கழித்து நினச்சி பார்க்குற போது நம்ம எவ்வளோ லூஸாக இருந்திருக்கோன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு முறை கூட அம்மாட்ட அவள் போட்ட ட்ரெஸ் தான் நான் போடணுமா? என்ன நான் தான் நேர்ந்து விட்டுருக்கேன், நீ என்ன புது யூனிஃபார்ம் வேணாம், இல்லாட்ட ஸ்கூலுக்கு போக மாட்டேன் சொல்ல தோணவே தோணாது. எதுக்காக நீ அக்காவோட புக்கை எனக்கு கொடுக்குற, புது புக் வாங்கி கொடு, அவ்வளோதான். இவ்வளோதான் முடியும். எங்கள் அம்மா சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லுவாங்க, சிரிச்சுக்கிட்டே கழுத்துருப்பாங்க எங்கள் அம்மா. அவ்வளோதாம்மா, அதுக்கு மேலே முடியாதும்மா. நான் உடனே சரிம்மா இன்னைக்கு சொல்லிடுவீங்க. நீங்கள் 23 வயசு பெண்ணுக்கு அவள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம கணவனை ஃபிக்ஸ் பண்ணி பந்தலில் லேசாக இந்த சுட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கணவனை பார்த்தவர்கள் நம் தலைமுறையில் இருக்காங்க. இன்னைக்கு 5 வயசு ஏதோ இந்த பிள்ளைக்கு அதை கேட்காம நீங்கள் ட்ரெஸ் வாங்கிடுவீங்க. இதை கூட்டிகிட்டு போகாமல் நீங்கள் ட்ரெஸ் வாங்கிட்டீங்கன்னா என்ன சொல்லுன்னு நினைக்கிறீங்க? இன்னும் பேச்சே சரியாக வந்திருக்காது, நல்லாவே இல்லைங்கோ. அப்போ இது எவ்வளவு மோசமாக, அப்படிலாம் இதை பார்க்கக்கூடாது. இது மோசமாலாம் அல்ல, இது மாறிவிட்டது. மாற்றம் என்பது ஒன்று தான், மாற்றவே முடியாதது. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பேரண்ட் அண்ட் த சைல்டு என்பது இப்போல்லாம் ரொம்ப மோசங்க. இந்த காலத்து பிள்ளைங்களாம் எதுக்குமே சரியில்லைங்க. அப்படியே அதை பார்க்கவே கூடாது. இது மாறிவிட்டது. இந்த மாற்றத்துக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இந்த ஒரு கேள்வியைத்தான் இந்த மன்றத்தில் உங்கள் முன்னால் நான் வைக்கப் போகின்றேன். முதல் விஷயம், அன்னையினுடைய அகவிழி என்று பேசுகிற போது நான் எப்பவுமே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் வரலாம். ரொம்ப சின்ன குழந்தைகள் இருக்கிற அம்மாக்களை பற்றி நான் அதிகமாக சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் ரொம்ப சின்ன பிள்ளைகளை வளர்ப்பது கூட இன்னைக்கு சேலஞ்சிங்காக தான் இருக்குது. ஆனால் டெக்னாலஜி பெரிய அளவில் உதவி செய்கிறது. இப்போ இன்றைக்கி ரொம்ப சின்ன குழந்தை, ஒரு வயசு பிள்ளை, 1.5 வயசு பிள்ளை, 2 வயசு பிள்ளை இருக்கிற அம்மாக்கள் எல்லாருமே சில குரூப்ஸில் இருப்பாங்க. குரூப்ஸில் இருக்கிறதுல பல தொல்லை இருக்குது, அது வேறு விஷயம். இப்போ எல்லா ஃபேமிலிலையும் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கும். அது மாதிரியான ஒரு இம்சை உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு 78 பேர் இருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில். அதில் நம்ம பிள்ளைங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லைன்னா நம்மளை கேட்பாங்க, ஏன் உன்னோட பொண்ணு மட்டும் வாட்ஸ்அப் குரூப்லேயே இல்லை? ரிலேட்டிவ்ஸ் மேலே மரியாதையே இல்லையே அவளுக்கு? ஒன்று நம்ம பொண்ணையும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ப்போம். அவர் நம்மள்ட்ட சொல்லுவாள், இந்த கொடுமையெல்லாம் நான் தாங்கணும்னு நீ நினைக்கிறியா? ஏன்னா யாராவது ஒரு ஆண்டி அவங்க பொண்ணு ஸ்கூலில் ஆடின டான்ஸை ஒரு 50 நிமிஷம் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில். முதல்ல அதை நம்மளால் பார்க்கவே முடியாது.
நம்ம பார்த்துட்டு அதில் கருத்து வேற சொல்லணும். என்ன அழகாக ஆடுகிறாள், கலைவாணியினுடைய நேரடி அவதாரமே அவள் தான், இதெல்லாம் நம்ம போடணும். இப்போ போடலன்னாக்கா அந்த பெரியம்மா கூப்பிட்டு நீ கூட எதுவுமே சொல்லலையா, அவள் ரொம்ப வருத்தப்பட்டா. இது இது இந்த வாட்ஸ்அப் குரூப் இம்சைகள் இருந்தால் கூட சில சமயம் டார்கெட்டட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ஒரே வயதில் இருக்கிற குழந்தைகளினுடைய அம்மாக்கள் இருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு உடம்பு சரியில்லை, இல்லை அதை இந்த மாதிரி இந்த ஆச்சாரியா மாதிரியான இதில் சேர்த்தா என்ன, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா, எப்படி ஒப்பீனியன் வாங்குவீங்க? எங்கள் தலைமுறையில் அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நம்பி போக வேண்டியது தான். ஆனால் நீங்கள் இப்போ கூகுள் ரிவ்யூஸில் போய் பார்க்கலாம், நீங்கள் எவ்வளோ பேர் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இல்லை கூகுள் ரிவ்யூஸில் எனக்கு பார்க்க தெரியாதுங்க, குரூப்பில் கேட்கலாம், என்னப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கா, ஆமாம்ப்பா அவங்களோட ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இல்லை இது இருக்குது இது இருக்குது. இப்போது டெக்னாலஜி இன்றைய அம்மாக்களுக்கு உதவி செய்கிறதா இல்லையா என்றால் கட்டாயமாக உதவி செய்கிறது. ஆனால் நண்பர்களே, வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யம் என்னவென்றால் எது பலமோ எப்போதுமே அதே தான் பலவீனமாகவும் இருக்கும். எது நம்முடைய பலத்தை பெருக்குகிறதோ அதுதான் நம்முடைய தளர்ச்சியை அதிகரிப்பதாகவும் இருக்கும். டெக்னாலஜி தான் இன்றைய அம்மாக்களுக்கு மிகப்பெரிய வீக் பாயிண்ட்டும். என்ன காரணம்? உங்களை விட உங்கள் பிள்ளைகள் டெக்னாலஜி அதிகம் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் மேட்சே பண்ண முடியாது அந்த கேப்பை. இந்த பிள்ளையை கூப்பிட்டு வச்சு அதுக்கு ஏபிசிடி நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க, அவனுக்கு சிஏ போட வரல, எப்போ பார் சிஏ இப்படி இப்படி போட்டுக்கிட்டே இருந்தான். அந்த மிஸ்ஸே சொல்லிடுச்சு இனிமேல் என்னால் சொல்லித்தர முடியாது, முடிஞ்சால் நீங்கள் சொல்லிக் கொடுங்க, ஃபீஸை வேணால் பாதி திருப்பி தரோன்றாங்க. இப்போ சொல்ல மாட்டாங்க எந்த ஸ்கூல்லையும் வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேச்சு ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சுன்னு வைங்களேன். அந்த டீச்சர் அம்மா சொல்லி என் சம்பளத்தை வேணால் தந்துடுறேன், இவனுக்கு என்னால் சி சொல்லித்தர முடியாது. அப்போ நீங்கள் உட்காந்து வச்சு இப்படி போடணும்டா, இப்படி போடணும், மக்கு உங்கள் அப்பா மாதிரியே எல்லாத்துலேயும் நல்லா சி போட சொல்லி கொடுத்து அப்புறம் கணக்கில் அவனுக்கு வகுத்தல் வரவே மாட்டேங்குது, இது எனக்கு வராதுன்றான். இப்போ பார்த்தீங்களா, சமீபத்தில் ஒரு பிள்ளைக்கு டீச்சர் ஆனா போட சொல்லி கொடுத்தாங்க, பார்த்தீங்களா அந்த வீடியோ எல்லாருக்கும் வந்தது. 5 வயசு இருக்குங்க, இப்போ தான் கிளாஸ் ஸ்கூலுக்கு முதல்ல போகிறான். டீச்சர் ஆனா தானே சொல்லி தருவாங்க, ஆ போட்டு கொடுத்துருக்காங்க, இவன் எதையோ ஒன்றத்தை போட்டு நீட்டுறான். இது ஆவே இல்லைடான்னு டீச்சர் சொல்கிறாங்க, இது ஆவா வச்சுக்கிட்டா என்ன தப்புன்றான். நீங்கள் பார்க்கல, அந்த வீடியோ பயங்கரமாக வைரலாக போச்சு. இப்போ இதுவே ஆவா இருந்தால் என்ன தப்பு டீச்சர், இது ஆ இல்லைடா, ஐயோ என்ன தொல்லை இவங்களால கடவுளேன்றான். டீச்சர் சொல்ல வேண்டிய டயலாக் அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவ்வளவு தூரம் இந்த சில்ட்ரன் ஆர் ஸோ அடமெண்ட். ஆனால் என்ன ஆயிடுறாங்க, டெக்னாலஜிக்கு சீக்கிரம் அடாப்ட் ஆயிடுறாங்க. அம்மாக்களாலும் அப்பாக்களாலும் அந்த வேகத்துக்கு போகவே முடிவதில்லை. அந்த அம்மாவுக்கு அந்த அப்பா போய் அப்போ தான் செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த அம்மா கடையிலே சொல்லிச்சு, கந்தசஷ்டி கவசம் ரிங்டோனாக வச்சு எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ருச்சு. அந்த அம்மா அவன் கடையிலே செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த அம்மா அடுத்த நாள் பஸ்ஸில் போகுது, ஃபோன் அடி அடி அடின்னு அடிக்குது, 17 தடவை அடிக்குது. ஆனால் கந்தசஷ்டி கவசம் வரல, ரஞ்சிதமே ரஞ்சிதமே வருது. இந்த அம்மா அப்படியே இருக்கு, பஸ்ஸே கதறுது, ஓ ஃபோன் தாம்மா, என் ஃபோனில் இதெல்லாம் வராதுங்குது. வீட்டுக்கு போனோன்னா அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறார், உனக்கெல்லாம் ஃபோன் வாங்கி கொடுத்தனே, என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். 17 மிஸ்டு கால், என் ஃபோன் தானா, பஸ்ஸில் கூட எல்லாரும் சொன்னாங்க. யார் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வீட்டில் 7 வயசு பையன் ஒருத்தர் இருக்கான். நேற்றுக்கு இக்கானமிஸ்ட்னு ஒரு பத்திரிக்கை வருதுங்க, அமெரிக்காவிலிருந்து வருகிற ஒரு பத்திரிக்கை. இப்போ பாரு, இந்தியாவை பற்றி தப்பு தப்பாக எழுதிக்கிட்டே இருப்பான் அந்த பத்திரிக்கையில். இந்த இக்கானமிஸ்ட் பத்திரிக்கையில் ஒரு சின்ன கார்ட்டூன் பார்த்தேன், ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நம்ம ஊரில் இந்த பிரச்சனை நம்ம நினைக்கக்கூடாதுல்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். அந்த இக்கானமிஸ்ட் பத்திரிக்கையில் ஒரு கார்ட்டூன் இருக்குது, அது கிண்டர் கார்டன் கிளாஸ்ன்னு போட்டிருக்காங்க, நம்ம எல்கேஜி மாதிரி வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பசங்களை குட்டி குட்டி பசங்கள்லாம் இத்தனோடு பசங்க உட்காந்துருக்கு. ஒரு மிஸ் வந்து கேட்குறாங்க, ஹூ இஸ் கெவின், உனக்கு இத்தனோண்டு ஒன்று இப்படி கை தூக்குது, யுவர் ஃபாதர் இஸ் ஆன் த ஃபோன், அதாவது லேண்ட்லைனில் கால் பண்ணியிருக்காரு ஸ்கூலுக்கு. யார்? கெவினோட அப்பா. ஹி வாண்ட்ஸ் டு நோ வாட் இஸ் ஹிஸ் பாஸ்வேர்ட் ஆன் ஹிஸ் லேப்டாப் நவ். அப்பா வந்து ஆஃபீஸ்க்கு போய் லேப்டாப்பை வச்சு மரண கலக்கி கடைசியில் கண்டுபிடிச்சிருக்காரு பையன் லேப்டாப்பில் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு. அப்போ இதுதாங்க வித்தியாசம், இந்த மாற்றம். நான் சொன்னேன் இல்லை, எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் அந்த துணியை துவைச்சி போட்டு கிளிப்பை போடாமல் கூட போக கூடாது, கிளிப்பை போட்டுட்டு பஸ்ஸு பிடிக்க நான் என்னோட T2 எடுத்து ஓடின அந்த நாள் எனக்கு அவ்வளோ கிளியராக ஞாபகம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு குழந்தைகள் என்ன நினைக்கிறார்கள் என்றனா, எனக்கு 2 அடிமை சிக்கிட்டான்னு நினைக்கிறேன். நான் ட்ரெயினில் வந்துட்டுருக்கேன், இரவு, நீங்கள் சத்தியமாக நடந்தது,
சத்தியமாக நடந்தது. இரவு 2 மணி, ஒரு குழந்தை 3-4 வயசு இருக்கும், கதறி அழறான், எனக்கு லேஸ் சிப்ஸ் வாங்கி கொடுன்றான். ராத்திரி என்ன டைமு? 2 மணி. நான் யோசிச்சு பார்த்தேன், நான் ஒருவேளை எனக்கு 4-5 வயசு இருக்கும்போது, அப்போல்லாம் லேஸ் சிப்ஸ் கிடையாது, ஏதோ ஒன்று கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இது வந்தாதான் நான் தூங்குவேன்னா எங்கள் அப்பா என்ன சப்பு சப்பிருப்பாரு. நான் யோசிச்சு பார்த்தேன். உடனே அந்த குழந்தை அழும்போது அவள் அப்பா அம்மா, கண்ணு அடுத்த ஸ்டேஷனில் வாங்கி தரேன்டா. நமக்கு சப்பலாம் போல இருக்கு, என்ன கொஞ்சம் வேண்டி கிடக்கு. நடு ராத்திரியில் 2 மணிக்கு லேஸ் சிப்ஸுக்கு எங்கெங்க கிடைக்கும்? ஆனால் அந்த அப்பா அம்மா பொறுமையே இழக்கல. அவங்க 2 பேரும் பாக்கி எல்லாத்துக்கும் பொறுமை இழப்பாங்க. ஆனால் பிள்ளைகிட்ட, கண்ணு அடுத்த ஸ்டேஷன் வந்த உடனே அப்பா ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுவாருடா, கொஞ்ச நேரம்டா. இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. காலையில் 4 மணி மட்டும் விடாம அழறோம். ஸ்ரீராம் மாதிரி பாடகன் ஆயிடுவான் அநேகமாக. அந்த இது இருக்குது, தம் இருக்குது அவனுக்கு. இப்போ இந்த பேரண்டிங் மெத்தட் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு கவனிச்சிங்களா? நான் சொன்னது தான், இதுதான் கோடு, இதை தாண்டி போகக்கூடாது என்று சொன்னது நேற்றைய தலைமுறை. இன்றைக்கு அந்த பிள்ளைக்கு அடிமைகளாக இருக்க விரும்புகிற 2 பேர் பெற்றோர்களாக இருப்பது இந்த தலைமுறை. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கம்மியாக தான் கைதட்டுறீங்க. நாங்கள் அடிமையாக இருக்கணும்னு நினச்சி அடிமையாகலை, ஆனால் இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, கருவேப்பிலை கொழுந்து மாதிரி, நாங்கள் என்ன செய்ய முடியும் என்பது உங்களின் பதிலாக ஒரு வேலை இருக்கலாம். ஒரு பிள்ளை தானே, அப்பா அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த காலத்து தாத்தா பாட்டி மாதிரி ஒரு தொல்லை எதுவுமே கிடையாது. அந்த அப்பாவே திட்டமாட்டார் அந்த பிள்ளைய. அவன் இங்கே நிற்கிறான், ரிப்போர்ட் கார்டை நீட்டுறான், என்னடா மேத்ஸில் ஃபெயில் ஆயிருக்க, அறிவு இருக்கா அவனுக்குன்னு அந்த அப்பா கேட்குறார். உடனே அந்த தாத்தா அங்கேருந்து கிளம்பி வர, நீயாவது ஒரு மிட் டேர்ம் டெஸ்ட்டில் தான் ஃபெயில் ஆன, உங்கள் அப்பா ஆனுவல் எக்ஸாம்லேயே ஃபெயில் ஆனான்ற. அந்த பிள்ளை அப்புறம் மதிக்கும் தன்னோட அப்பாவை. இப்படி குடும்பமாக சேர்ந்து கும்மி அடித்து ஒரு பிள்ளைக்கு எந்த உணர்வை கொடுக்கிறோம் என்றால், ஐ ஒன்ட் டேக் நோ ஃபார் அன் ஆன்சர் என்றதை பிள்ளைகளிடம் நாம் கொடுத்து விட்டோம். இது சரியா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் இப்போது நாம் இருக்கின்றோம். ஸோ ஆஸ் அ பேரண்ட், குறிப்பாக அம்மாக்களுக்கு என்னுடைய அனுபவத்தில் அட்வைஸ் பண்ணுற அளவு நான் பெரிய கவுன்சிலரோ, அவர் உளவியல் நிபுணர், அவர் சார் அருண், அந்த மாதிரி உளவியல் நிபுணர்லாம் கிடையாது. ஆனால் 2 குழந்தைகளை வளர்த்து விட்ட ஒரு தாய் என்ற அனுபவத்தில் ஒரு விஷயம், யூ மஸ்ட் சே நோ. எப்பங்க நோ சொல்றது? பிள்ளைக்கு ஒரு 20 வயசான பிறகு நோ சொல்லியன்னு சொல்லாம என்ன? அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். உளவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், 3 மாதம் 4 மாதத்துலேருந்து பிள்ளைக்கு நோ என்பதையோ, முடியாது, கூடாது, நடக்காது, இல்லடா, வாய்ப்பே இல்லை ராஜா, அப்படி கூட சொல்லிக்கோங்க. ஆனால் சொல்லணும், கூடாதுன்னு சொல்லணும், பண்ணக்கூடாது, அந்த குழந்தைய அடிக்கக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, சாக்லேட் ஒன்று தான், வெய் கீழே என்று சொல்லுவதை உளவியல் ரீதியாக அந்த குழந்தைகளை விரும்புகிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது சின்ன குழந்தைகள் இருக்கிற அம்மாக்களுக்கு மிக மிக தேவையான விஷயம். அது ரொம்ப குறிப்பாக அப்பாவோ மாமியாரோ மாமனாரோ அந்த குழந்தைக்கு ஒரு புத்தி சொன்னால், இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, என் பிள்ளை என்னோட அருமை, அவங்களுக்கு என்ன தெரியும்னு உடனே உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாதீங்க தயவு செய்து. குழந்தைகளுக்கு நோன்ற ஆன்சர் ஏன் வேணும்? சில விஷயம்லாம் எனக்கு கிடைக்காது போல இருக்குன்னு அவன் சின்ன வயசுலேயே உணரணும். அது உணராமலேயே அவன் காலேஜுக்கு போய் பல்சர் பைக் கேட்குறான், உனக்கு எதுக்குடா காலேஜ் பஸ் வருது இல்லை, அப்பாவால் இப்போ வாங்க முடியாது, நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிடலன்னா கடை என்று சொல்ல மனம் வரவில்லை. ஐயோ என் பிள்ளை சாப்பிடாம எப்படி இருப்பான், இது 3 நாள் சாப்பிடல இந்த அம்மா, என் பிள்ளை சாப்பிடாம எப்படி இருப்பான், உனக்கு பிடிச்ச மீன் பொரியல் பண்ணி வச்சிருக்கேன்டா அதை சாப்பிட்ற, எனக்கு பைக்கை. உடனே இந்த அம்மா போய் அப்பாட்ட, அவன் தான் கேட்குறான்ல, அது நல்லது இல்லைம்மா, ஆபத்து, நீங்கள் அந்த காலத்தில் ஆடாத ஆட்டத்தை அவன் ஆடினாங்குது அந்த அம்மா. அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்துட்டீங்க, ஆக்சிடென்ட் ஆகிட்டா அப்புறம் எப்படிங்க நீங்கள் வாழ்நாள் முழுக்க எப்படி அதை தாங்கிக்க போகிறீங்க? உங்களுக்கு அந்த வயசில் என்ன தேவையோ அவ்வளோதான் செய்யணும். இந்த எச்சரித்தல் என்ற உணர்வு உள்ளுணர்வில் நமக்கு இருக்குதானே, அதனால வி மஸ்ட் லேர்ன் டு சே நோ, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 2வது விஷயம், கொஞ்சம் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு, அதில் ரொம்ப குறிப்பாக பெண் குழந்தைகள் இருக்கிற பிறகு நம்ம செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம்,
அவர்களுடைய உலகத்தில் நமக்கும் இடம் இருக்கிறதா என்று பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மகளின் உலகத்தில் அம்மாக்களான உங்களுக்கு இடம் இருக்கிறதா இல்லையா? இந்த கேள்விக்கு பொதுவான பதிலே கிடையாது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு அம்மாவுக்கும் தனித்தனி 2 குழந்தைகள், 2 டாட்டர்ஸ் இருந்தா 2 மகளுக்கும் வேற வேற பதில் இருக்கலாம். அவளுடைய உலகத்தில் உங்களுக்கான இடம் எது என்று கேட்டுக்கொள்ளுங்கள். நான் அம்மாக்களை மாத்திரம் சொல்லல, அப்பாக்களுக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன். உங்கள் மகன்கள் அல்லது மகன்களின் உலகத்தில் உங்களுக்கான இடம் என்ன? இப்போ ஒரு அம்மாவாக நீங்க உங்களை யாராவது ஒருத்தர் எழுந்து, என் மகளுக்கு 13-14 வயசா இருக்கு, என்ன நடந்தாலும் என்கிட்ட தான் வந்து சொல்லுவாவ என்று உங்களால் சொல்ல முடிந்தால், ஒரு தாயான உங்களை இருக்கை கூப்பி நான் வணங்குகின்றேன். எல்லாத்தையும் சொல்றாளா? அவளுக்கு ஒரு பையன் லெட்டர் கொடுத்துட்டான், உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாளா? இந்த காலத்தில் எவனும் லெட்டர் அனுப்பதில்லை, நான் பழைய காலத்தில் இருக்கேன். ஒரு எஸ்எம்எஸ், அதுவும் சொந்தமாக எவனும் எழுதுறதில்லை, என்ன எழுத தெரியாது. யாரோ அவனுக்கு அனுப்பிச்ச எஸ்எம்எஸ் இவன் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கான். ஃபேஸ்புக்கில் ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் என்று சொன்னால், இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லடா மச்சான் என்று பதில் சொல்லுகிறவளாக உங்கள் மகள் வளர்ந்திருக்கிறாளா என்று மாத்திரம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். சரி, என்ன பிரச்சனைனா, நம்ம பெண் குழந்தைகளை போற்றி 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 அப்படியே வளர்க்குறோம். வீட்டில் இருக்கிற மகன்களை விட மகள்களுக்கு பெரிய இடம் கொடுத்து தான் இப்போல்லாம் வளர்க்குறோம். அது ஒரு காலகட்டம் வரை மகன்கள் டாமினேட்டிங், அதெல்லாம் நிறைய மாறிடுச்சு. இப்போ மகள்களுக்கு அவ்வளவு இடம், ஒரு அலமாரி முழுக்க அவளுக்கு, கீழே ஒரே ஒரு ஷெல்ஃபில் பாதிய மகனுக்கு கொடுத்துருக்கு. ஏம்மா எனக்கு பீரோவே இல்லை, எப்போவுமே அதே ஜீன்ஸை தான் போடுறேன், இது போருங்குது அந்த அம்மா. அந்த பீரோ திறந்த உடனே 8 துப்பட்டா தலைமையில் விழுது. ஏன்டி இப்படி வச்சிருக்க? எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நீ பாரு. அந்த அம்மா எல்லாத்தையும் மடிச்சு அழகாங்க. அடுத்த நாள் கவுத்து தான் 9 துப்பட்டா தலைமையில் விழுது. முடியாதுங்க, என்ன வேணாலும் மகாராணி தான். அது மகாராணி, எங்கள் வீட்டு மீனாட்சி அதுதானே, என் கொலசாமியா. அதுதான் கொலசாமியா இருக்கிற காரணத்தினால அவ உலகத்தில் நீங்க இல்லாம இருக்கக்கூடாது. நீங்க இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டுங்க. உங்களுக்கு டாட்டர்ஸ் இருக்காங்க, நான் பதில் சொல்ல மாட்டேன், நீங்களே கேட்டுக்குங்க. உங்களுடைய மகளுக்கு ஒரு ஃபேஸ்புக் ரிக்வெஸ்ட் வருது, அவ அதை அக்செப்ட் பண்ணிப்பாளா மாட்டாளா? முதல் கேள்வி. அவன் யாருன்னே தெரியாது, ஆனால் படம் மட்டும் நல்ல படமாக வச்சுருக்கான். அது அவன் படம்ன்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது, சுத்தமாக எந்த கேரண்டியும் கிடையாது. இந்த ஸ்பைடர் மேனாக நடிக்கிறாள் டாம் ஹாலண்ட், அவனோட படத்தை ஒருத்தன் தன்னோட ப்ரொஃபைலில் வச்சுருக்கான். இவனுக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த பிக்சர் வச்சுருக்கான், பைக் முன்னாடி கண்ணாடியை போட்டு நிற்கிற மாதிரி படம் வச்சுருக்கான். அவன் ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறான், உங்கள் மகள் அதை ஒத்துப்பாளா மாட்டாளா? முதல் கேள்வி. எனக்கு பதில் தெரியாது, நீங்கள் தான் பதில் சொல்லணும். ரெண்டாவது, அவன் அவளுக்கு போஸ்டெல்லாம் அவளுக்கு மெசேஜ் அனுப்புகிறான், யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல்னு சொல்கிறான். செருப்பால் அடிப்பேன் நான், ஏன் இவ பதில் அனுப்புவாளா மாட்டாள்? பொய் சொல்கிறீங்க அப்படின்னு இவ பதில் அனுப்பிச்சிட்டான்னு வைங்களேன், then I think you are going to have a problem. I think you are going to have a problem. 13 வயசுலேருந்து 18 வயசு ரொம்ப சேலஞ்சிங்கான பீரியட் மகன்களுக்கும் மகள்களுக்கும். நான் குறிப்பாக மகள்களை பற்றி சொல்கிறேன். ரொம்ப சேலஞ்சிங்கான பீரியட். வீட்டில் அன்பு கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக அதை வெளியில் தான் தேடுவார்கள், சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. வீட்டிலே அன்பு கிடைக்கவில்லை என்றால் வெளியில் தான் தேடுவார்கள், இல்லை உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணும். உடனே நீங்கள்லாம் அப்பா அம்மாவாக பொங்கி, அந்த பொண்ணுக்கு 18-19 வயசு, நீ காதலிக்கிற அது இதுன்னு சொல்லிட்டு வந்த தொலைச்சிருவேன், காலை வெட்டிடுவேன். என்ன குடும்பம் நம்ம குடும்பம், என்ன வாழ்க்கை நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, இப்படிலாம் சொல்கிறீங்களா? ஆல் தி பெஸ்ட். கேட்க மாட்டேன். இப்படி நீங்கள் சொன்னால் உங்கள்கிட்ட பகிர்வதை நிறுத்திப்பாங்களே தவிர கட்டாயமாக தான் செய்வதை நிறுத்தி கொள்ளவே மாட்டார்கள். என்ன அநியாயம், பெற்ற தாய்க்கு உரிமை இல்லை. இந்த வசனம்லாம் நம்ம வசந்த மாளிகையிலே கேட்டுட்டோம், இன்னும் அதையே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. காலத்துக்கு ஏற்ப நீங்கள் உங்களை மாற்றிக்கணும். உங்கள் மகள்களுக்கு நீங்கள் ஊட்டி வளர்க்க வேண்டிய அந்த நம்பிக்கையினுடைய ஒருமித்தமான ஒரே விஷயம் இதுதான். இந்த பாரு, நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ தான் முடிவு பண்ணும், நான் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன். ஆனால்
சரியான முடிவை நீ எடுத்திருக்கியான்றதை நீ யோசிச்சுட்டே இருன்னு சொல்லுங்க. இப்போ சம்டைம்ஸ் டாட்டர்ஸ் கெட் இன் டு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். முதல்ல அவங்க தே கெட் இன் டு ரிலேஷன்ஷிப்ன்றதே நம்மளால ஏற்றுக்க முடியல. நம்ம தலைமுறையில் அதெல்லாம் வழக்கமே இல்லை. ஆனால் இது யதார்த்தம், இது நடக்கும். எந்நேரம் தலைமையில் இதை போட்டுக்கிட்டு இரவு 12 மணிக்கு எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்கான் உங்கள் பையன். என்னடா பண்ணுற, உனக்கு புரியுமா? சும்மா இருமா, நானே நாளைக்கு கிளாஸுக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு கிளாஸே இல்லை அவனுக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்க, பிடிச்ச ஃபோனை பிடிச்சி பார்க்க முடியுமா? என்ன செய்ய போகிறீங்க? உங்களுடைய மகள்களோ மகன்களோ டூ மச் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இன் டிவைசஸ் இருந்தால் ஓ ஃபோனை கொடு, ஐ வாண்ட் டு செக் என்று சொல்லுகின்ற அந்த நிலைமையில் உங்களுடைய உறவை நீங்கள் வைத்திருக்க முடியுமா? முடியாது. என் ஃபோனை நீ செக் பண்ணுவேன். ஏன்னா இந்த பிள்ளைங்கள்ட்ட 3 வருஷம் முன்னாடி நம்ம சொன்னோம், ஃபோனை தொட்டியை கொன்றுவோன்னு நம்ம தான் சொன்னோம். கொரோனா வந்தாலும் வந்தது நாமே ஃபோனை வாங்கி தயவு செஞ்சு ஃபோனை லாகின் பண்ணுடா, ஆன்லைன் கிளாஸுக்கு போடா. ஆன்லைன் கிளாஸில் மிஸ் எடுத்துக்கிட்டே இருந்தது. எல்லாரும் லாகின் பண்ணுங்க, வருண் லாகின் பண்ணுங்க. வருண் வேர் ஆர் யூ? வருண் யூகேஜி படிக்கிறான். வருண் வேர் ஆர் யூ? வருணையே காணலை. லாகின் ஆயிருக்கேன், வருண் வேர் ஆர் யூன்னா ஒரு கை எழும்புது, ஒரு வயசான பாட்டியோட கை. வருண் எப்படிடா ராத்திரியோட ராத்திரியா கிழவியானா வருணோட பாட்டி தான் இருக்கு கிளாஸில். வருண் கிளாஸுக்கே வரல. இப்போ இந்த பிள்ளைகள்கிட்ட ஃபோனை கொடுத்தது யாரு? நாம தான் கொடுத்தோம். காலம் கொடுக்க சொன்னது, கொடுத்தோம். எப்படி அவர்களை இந்த சாதனத்திலிருந்து பிரிக்க போகிறோம்? எப்படி பிரிக்க போகிறோம்? பிரித்தால் அவர்களுடைய கல்விக்கே அது இடையூறாகிறது. சரி, இப்போ சாட் ஜிபிடின்னு ஒன்று வந்திருக்கு. உங்க எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. This is going to change the face of education. இப்போ கூகுள் என்ற நிறுவனத்தையே ஒன்றுமில்லாமல் செய்ய போகிறது இந்த சாட் ஜிபிடின்னு சில பேர் சொல்றாங்க. இந்த சாட் ஜிபிடின்றது ஒரு ஆப், ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், காசு கிடையாது. ஏஐ டுடேன்ற ஒரு நிறுவனம் அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்க சொல்கிறாங்க. அதை இன்ஸ்டால் பண்ணால் உங்கள் மகனுக்கு ஒரு இது வருதுன்னு வச்சுக்க. இப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்து புத்தகத்தை இப்படி பார்த்து அதில் என்ன ஜிஸ்ட்டுன்னு சொன்னாங்க. இப்போ சாட் ஜிபிடியில் இங்கே அவங்க எனிட் பிளைட்டன் அப்படின்ற அந்த புத்தகத்தை படித்தாங்க. எனிட் பிளைட்டன் சிறுவர்கள் படிக்கிற துப்பறியும் கதை. நீங்கள் சாட் ஜிபிட்ட போய் உங்கள் இதே பிள்ளை இங்கே பார்த்த கண்ணை மூடிட்டு படித்த பிள்ளை, அந்த பிள்ளைகிட்ட கேட்கறதுக்கு பதிலாக சாட் ஜிபிட்ட எனிட் பிளைட்டனுடைய நாவலோட ஜிஸ்ட்டை சொல்லுன்னா உடனே சொல்லிடும். இதுதான் நாளைக்கு எஜுகேஷனுடைய முகமாக இருக்க போகிறது. உங்கள் பிள்ளைங்க எப்படி ஏமாத்தாமல் ஹோம்ஒர்க் பண்ண போகிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் இன்னும் அவனுக்கு மல்டிப்ளிகேஷன் இன் ஃப்ராக்ஷன் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அவன் போகிற போக்கில் சாட் ஜிபிடியில் 0.8 × 0.3 × 0.7 × 1.5 அது உடனே ஆன்சர் சொல்லி எழுத போகிறான். என்ன செய்ய போகிறோம்? டெக்னாலஜியோட சண்டைலாம் போட முடியாது. வேறு எதோடு வேண்டுமானாலும் சண்டை போடலாம், டெக்னாலஜியோட சண்டை போட முடியாது. முதல் விஷயம், உங்களை ஒரு அளவாவது டெக்னாலஜியில் அப்டேட்டடாக வச்சுக்குங்க. அது என்னன்னே புரியலங்க, என் பையனுக்கு தாங்க என் ஃபோனில் எல்லாமே தெரியும். இதை ஒரு அவமானம் என்று பெற்றோர்கள் நினைக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் நண்பர்களே. அவ்வளோ ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் தானே உங்கள் பையனுக்கு ஏபிசி சொல்லி கொடுத்தீங்க, பையனை சொல்லி கொடுக்க சொல்லுங்க. பசங்க சொல்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு ஃபோனில் எதுவுமே தெரியாதுடா மச்சான், எஸ்எம்எஸ் வருது எங்கள் அம்மா காதில் வச்சு அல்லோ அல்லோன்னு பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்ற உடனே அந்த அம்மா சொல்லுது, எனக்கு ஃபோனை பற்றி எதுவுமே தெரியாது, எங்கள் ரமேஷ் தான் எல்லாம் தெரிஞ்சான். இது இப்படி இனிமேல் சொல்லாதீங்க. அந்த அம்மாக்களினுடைய என்னுடைய அறியாமையை பெருமையாக நினைக்கிற அம்மாக்களினுடைய காலம் முடிவுக்கு வர வேண்டும். இங்கே வாடா, என்ன சொன்ன அம்மாவை பற்றி? இல்லைம்மா உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னேன். எனக்கு எதுவுமே தெரியாமல உன்னை இவ்வளோ வளர்த்துருக்கேன்னா? எதுவுமே எனக்கு தெரியாமல் தானே இந்த குடும்பம் இவ்வளோ நல்லா நடந்துட்டுருக்கு. எனக்கு இது புரியல, சொல்லி கொடு நீ. அம்மா அல்ல உனக்கெல்லாம் சொல்லித்தர முடியாது, எனக்கு டைம் இல்லை. உனக்கு நான் தாண்டா ஏபிசிடி சொல்லி கொடுத்தேன். உன்னை இன்னைக்கும் நீ ஸ்கூலுக்கு போகும்போது சோறு நான் தான் ஆக்கி கொடுக்குறேன், எனக்கு சொல்லிக் கொடு என்று பிள்ளைகளை கராராக கேட்க வேண்டிய இடத்தில் பெற்றோர்கள் தங்களை நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்படி நிறுத்திக் கொள்வதனால பாசம் இல்லை, அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பட் அவங்க உலகத்தில் நீங்கள் இருக்கணும்னா அவங்க டெக்னாலஜி உங்களுக்கு கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும். சம்பந்தமே இல்லை, அவன் என் பிள்ளை அப்படிலாம் செய்யவே மாட்டான், எல்லா பிள்ளையும் சேர்த்து அவனை கெடுக்கிறான்னு நீங்கள் அறியாமையின் உலகத்தில் இருக்காதீர்கள்.
உங்களினுடைய பெண்களுக்கும் மகன்களுக்கும் நீங்கள் சொல்லித்தர வேண்டிய ஒரே விஷயம், என்னம்மா என்னடா ஒரு மாதிரி இருக்க, ஏன் கொஞ்சம் அப்செட்டாக இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லுடா கண்ணு, நானும் அந்த ஏஜ் கிராஸ் பண்ணி தானே வந்தேன், சொல்லுடா சும்மா சொல்லுடா என்ன ஆச்சு சொல்லு. இல்லைம்மா ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் ரொம்ப நாள் என்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்தம்மா, அவன் கேட்டான், நான் ஏதோ படம்லாம் அனுப்பிச்சேம்மா, இப்போ இன்னும் அந்த படத்தெல்லாம் மாற்றி ஏதோ போட போகிறேன்னு பயமுறுத்துறம்மா. அப்பா சொல்லிடாதம்மா, எனக்கு பயமாக இருக்குமா என்று மகள் சொன்னால், குலமானம் என்ன ஆனது, அறிவாளை எடு என்றால் அதுக்கு இனிமேல் வாய்ப்பு இல்லை. அவங்கள்ட்ட நீங்கள் சொல்ல வேண்டியது, நீ அப்படி செஞ்சுருக்கக்கூடாது. முன்பின் தெரியாதவர்களோடு என்ன நட்பு, கண்ணால் பார்க்குறவன் தான்டா ஃப்ரெண்டு. இந்த மண்ணில் 2000 வருஷமாக இருக்கிற வள்ளுவ வேதம் சொன்னது, முகம் நக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு. நீ முகத்தில் சிரிக்கிற மாதிரி போஸ்ட் போட்டே ஃபேஸ்புக்கில் நீ 3000 ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு என்னடா பிரயோஜனம்? பக்கத்தில் நின்று உன்னுடைய வெற்றிகளுக்கு சிரித்து உன்னுடைய தோல்விகளுக்கு அழுகிற நண்பன் பக்கத்தில் நிற்கணும்டா, முகம் இருக்கணும்டா அவனுக்கு. ஃபேஸ்லெஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நோ ஃப்ரெண்ட்ஸ். நீ பண்ணது தப்பு, சரி பண்ணிட்டியா, தைரியமார், ஒன்றும் செய்ய முடியாது. குறைக்கிற நாய் என்னைக்கும் கடிக்காது. அவன் வந்துட்டு யோ பியூட்டிஃபுல்னு சொன்னால் செருப்பால் அடிப்பேன்டா நாய், எனக்கு படிக்கிற வேலை இருக்குன்னு நீ சொல்லு. இல்லை உன்னை அறியாமல் ஏதோ படத்தை அனுப்பிச்சிட்டியா, அவன் மிஸ்யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறானா, ஒன்றும் இல்லைடா கண்ணு, வாழ்க்கையில் இதெல்லாம் சாதாரண விஷயம். இதெல்லாம் தாண்டி ஜெயிக்கிற ஒரு நாள் நமக்கு வரும் என்பதை திரும்ப திரும்ப உங்கள் பிள்ளைகளிடம் சொல்லுங்கள். என்னுடைய அப்பாவும் அம்மாவும் என்னுடைய நம்பிக்கைக்கு உரியவர்கள். நான் தப்பே செஞ்சுட்டா கூட அவங்க கிட்ட போய் என்னால் பேச முடியும் என்ற ஒரு விஷயம் உங்க பிள்ளைகளுக்கு புரிந்து விட்டால், சார் நம்மளாம் பெற்றோர்களை ஏன் சார் பயப்படுறோம்? இன்னைக்கு என்னுடைய பேச்சினுடைய நிறைவு கட்டத்துக்கு நான் வந்துட்டேன். பெற்றோர்களை எது சார் குலை நடுங்க வைக்கிறது? சார் ஒன்றும் இல்லை சார், ஒன்றுமே இல்லை. ஒரு +2 படிக்கிற குழந்தை, அந்த 4 டீச்சர்ஸ் வந்து நல்லா படிக்கணும், ஏன் மார்க் குறையுது, ஏன் மார்க் குறையுது உனக்கு, ஏன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் போன தடவை 90 வாங்கின, இந்த தடவை ஏன் 72 வாங்கியிருக்க, கவனம் எங்கே இருக்கு உனக்கு என்று கேட்டால் பிள்ளைகளுக்கு மன உளைச்சல் வந்து விடுது. எங்கள் டீச்சர்லாம் என்ன கண்ணமாக அடிச்சிருக்கு, ஒரு மன உளைச்சலும் வந்ததே கிடையாது. அடிக்கும் எங்கள் டீச்சர்லாம். நீங்களும் டீச்சர் கை தூக்கினாலே பையன், மிஸ் கையை தூக்காதீங்க, நாளைக்கு சன் நியூஸில் வந்துடுவீங்கன்ற கண்ணமாக அடிச்சிருக்கு. மன உளைச்சலே வராது. வீட்டுக்கு போய் சொல்லவே மாட்டேன். ஏன் வீட்டில் எங்கள் அப்பா ஆசிரியர் அடிக்கும்படி நீ என்ன செய்தா, எங்கள் அப்பா இவர் வீட்டுக்கு போய் சொல்லவே மன உளைச்சலே வராது. டீச்சர்னா அப்படி தான் அடிப்பாங்க. அதுதான் எங்களுக்கு கெரியரில் ஹெல்ப் பண்ணிச்சு தெரியுமா. அவர் டீச்சர்ஸ் எங்களை ரொம்ப ஹியூமிலேட் பண்ணுவாங்க. they used to really humiliate us. இது கூட தெரியலையா, நில்லு ஹேமாவோட தங்க, வேறு அக்கா அங்கே படித்தா இல்லையா, ஹேமாவோட தங்க, நில்லு ஓரமா நில்லு. அந்த ஹியூமிலியேஷன் எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நாங்கள் வாங்கிக்கிட்டதுனால என்னாச்சு, நிறுவனங்களுக்கு வருகிற போது நம்ம பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க, அப்பா அம்மாவும் டீச்சர்ஸும் போற்றி 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 பாதுகாத்து வச்சு கல்லூரிக்கு கொண்டு போய் கொடுத்த உடனே வேலைக்கு போன உடனே அப்படியே ராஜபாட்டியாக இருக்கும். முதல் நாளே ஒரு கேபினை கொடுத்துருவாங்க, ஒரு செக்ரட்டரியை கொடுத்துருவாங்க. ஒன்றுமே நடக்காது. அடி எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அது காவல்துறையாக இருக்கட்டும், உளவியல் நிபுணராக அவர் இருக்கிறார், உளவியல் நிபுணராக இருக்கிற அவருடைய துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் முதல் 2 வருஷன்றது அடி வாங்கணும். இந்த அடி வாங்குறத பற்றி நாங்கள் கவலையே படாமல் இருப்போம். மேலதிகாரி கண்ணா பின்னு திட்டுவார், எங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. எங்கள் கெமிஸ்ட்ரி டீச்சர் திட்டினதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு இருப்போம். ஸோ ஓரளவு தோல்விகளுக்கு பழகுகிற பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். தவறுகளை செய்து விட்டாலும் சரிடா கண்ணு, தவறு ஆயிடுச்சு, தப்பாயிடுச்சு, சரி பண்ணிக்கலாம், பயப்படாத, எல்லாவற்றை விட உயிரோடு இருப்பது முக்கியமானது. இதுதானே பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லணும். உயிரோடு நீ நல்லா இருந்த போறண்டா, எந்த தப்பையும் நாளைக்கு சரி பண்ணிக்கலாம். எனக்கு மன உளைச்சல் அதிகமாகிடுது, குதி 3வது மாடியிலேருந்து. ஒரே ஒரு பொண்ணு அவனை காதலிக்கலன்னு சொல்லிட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிறான். அந்த பொண்ணுக்கு அதிர்ஷ்டம் இல்லைடா கண்ணா, உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு. நாளைக்கு வேற ஒரு பொண்ணுக்கு தான்டா அது அதிர்ஷ்டம் இருக்கு. இதை நம்ம பிள்ளைகள் நம்மள்கிட்ட சொல்லணும், நாம் இந்த பதிலை சொல்லணும். சின்ன சின்ன தோல்விகளுக்கு கீழே விழுந்து விடுகிற கண்ணாடி குடுவைகள் அல்ல பிள்ளைகள். மேலே புகை வண்டியே போனால் கூட நசுங்காமல் இருக்கிற தண்டவாளத்து இரும்பு மாதிரி பிள்ளைகளை உருவாக்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை. வாழ்க்கை என்றால் தோல்விகள், அவமானங்கள் வரும்.
யாருக்குடா வரல? யாருக்கு வரல? இன்னைக்கு வெற்றியாளர்கள் என்று நீ சொல்லுகிற எல்லாரும் அந்த தோல்விகளை சந்தித்தவர்கள் தான் என்று பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுவது தான் நாளைக்கு அவர்களினுடைய உலகத்தை அழகாக்கும். நிறைவாக நண்பர்களே, பிள்ளைகளினுடைய உலகம் இருக்கிறதே மிக மிக அழகானது, ரொம்ப அழகானது. ஒரு சின்ன கவிதை சொல்கிறேன், கலாப்ரியாவுடைய கவிதை என்று நினைக்கின்றேன். மருந்து கடைக்கு போனேன் மகளுடன். மகளை தூக்கிக்கிட்டு மருந்து கடைக்கு போயிருக்காரு அப்பா. மருந்து கடைக்கு போனேன் மகளிடம். அம்மாவுக்கு டைஜின் மாத்திரை. பொண்ணு சொல்கிறா தன்னோட பாட்டிக்கு டைஜின் மாத்திரை. இதெல்லாம் வழக்கமாக அவர் வாங்குவார் போல இருக்கு. அம்மாவுக்கு டைஜின் மாத்திரை, அப்பாவுக்கு பிபி மாத்திரை என்று என்னுடைய மகள் சொன்னாள் பழக்கத்தில். அப்பா கூடுதலாக சொல்கிறாரு, எறும்பு மருந்து வேண்டும் என்று அப்பா சொல்லுகிறார். எறும்பு மருந்து எதுக்குன்னு தெரியும் தானே உங்களுக்கு? எறும்பு மருந்து வேணும். பாப்பா கேட்டால், நம்ம வீட்டில் இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பா என்று பாப்பா கேட்டாள். புரியுதா அந்த கவிதை உங்களுக்கு? எறும்பை கொல்லுவதற்கு நாம் மருந்து கேட்கிறோம், ஆனால் குழந்தை என்ன நினைக்கிறார் என்றால், வீட்டில் இருக்கிற எறும்புக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, அப்பா அதுக்காக மருந்து வாங்குகிறார் என்று குழந்தை நினைக்கிறார். அவ்வளவு அழகானது நம்முடைய குழந்தைகளின் உலகம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சுற்றி இருக்கிற உலகம் அவ்வளவு அழகானது அல்ல. யதார்த்தங்களை புரிய வையுங்கள். இரும்பாக நின்று வாழ்க்கையை சந்திக்கின்ற தீரத்தையும் தைரியத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமாக, அப்படியே தப்பு நடந்து போயிடுச்சுன்னா கூட திருத்த முடியாத தவறு என்று உலகத்தில் ஒரு தவறு கூட கிடையாது. நீ வாழ வேண்டியது முக்கியம் என்பதை புரிய வையுங்கள். மதர்ஸ் இன்ட்யூஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங் என்று சொல்லி தான் நான் ஆரம்பித்தேன். அம்மாக்கள் எப்பவுமே ரொம்ப புத்திசாலிகள். 5 வயசுல பையன் வந்து சொல்லுவான், அம்மா ஐ லவ் யூ. அம்மா சொல்லுவா, ஐ லவ் யூ டூ கண்ணா. 12 வயசுல அம்மா வந்து சொல்கிறான், பையன் வந்து அம்மாட்ட சொல்கிறான், அம்மா ஐ லவ் யூ, என்கிட்ட காசு இல்லை, கேட்காத, நான் தரமாட்டேன். பையனுக்கு 24 வயசாச்சு, வந்து சொல்கிறான், அம்மா ஐ லவ் யூம்மா. என் நேற்றுக்கு வந்து அந்த பொண்ணு தானே, அவள் சரியில்லை, அவள் குடும்பத்துக்கு ஆகவே மாட்டான். பையனுக்கு 35 வயசாகிடுச்சு, அவன் வந்து அப்படியே உட்காந்துருக்கான், அம்மா ஐ லவ் யூம்மா. நான் தான் அந்த பொண்ணு சரி வர மாட்டேன்னு அன்றைக்கே சொன்னேனேடா, என் பேச்சை கேட்காம நீ கட்டின. இப்போ அம்மாக்கே 82 வயசாச்சு, பையன் அம்மாவை பார்க்க வரான், அம்மா கையெல்லாம் பிடிச்சிக்கிறான், அம்மா ஐ லவ் யூம்மா. நான் எதுலேயுமே கையெழுத்து போட மாட்டேன்ப்பா, அவங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்கேன். இந்த கதையை கேட்டபோது அந்த அம்மாவினுடைய புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டினேன். ஆனால் உண்மையில் அம்மாக்கள் முட்டாள்களாக வாழ்வதையே விரும்புகிறார்கள் என்பதுதான் யதார்த்தம். ஆனால் மாறி வருகிற உலகத்தில் அம்மாக்களினுடைய அகவிழி இன்னமும் விழிப்புற வேண்டும். டெக்னாலஜிலையும் சரி, வாழ்க்கையிலும் சரி, நமக்கான இடத்தை தியாகம் செய்துதான் நல்ல அம்மாக்களாக இருக்க வேண்டும் என்று அவசியமே கிடையாது. நமக்கான இடத்தில் மரியாதைகளோடு நின்று கூட நல்ல அம்மாக்களாக நம்மால் இருக்க முடியும். குழந்தைகளை தைரியத்துடன் வளர்க்க வேண்டியது ஒன்றுதான் இன்றைய சூழலில் அன்னையினுடைய அகவிழி உணர்த்துகின்ற பண்பாக இருக்க வேண்டும். நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.